Okay, good evening, guys. So, welcome to Enforcement. Okay, so ஜாவாஸ்கிரிப்டில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போயிட்டுருக்கோம். நிறைய கிளாஸஸ் பார்க்கவும் முடியல, நடுவில் கண்டினியூ பண்ண முடியல எக்ஸாம்ஸ்னால. ஸோ மேபி மண்டேல இருந்தாவது எல்லாரும் கண்டினியூ ஆகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் எனிவேஸ் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 டேஸில் முடிகிற மாதிரி இருக்குது. பட் இது முடியறதுக்குள்ளே அட்லீஸ்ட் எல்லாரும் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இட்ஸ் ஓகே. கிளாஸ் போகல இருக்கிறதும் ரெக்கார்டிங்ஸும் வரல. ரெக்கார்டிங்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் போடுறதுக்கு என்னன்னா இந்த யூடியூப் கிளாஸஸ் மாதிரி தான் வரப்போகுது. அதனால அந்த அப்லோடிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ மேபி உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒர்க் என்ன அப்படின்னா, எந்தெந்த செஷன் பார்க்கல, எந்தெந்த டேல பார்க்கலன்னு வேணால் ஒரு ரவுண்ட் அப் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த டேஸில் செஷன் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் இந்த குரூப்பை பார்த்தா தெரியும். இப்போ செஷன் இன்னைக்கு 45. ஸோ 45ல இருந்துட்டு எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு, நம்ம எது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு சண்டே தானே, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணி அரௌண்ட்ஸ் நாளைக்கோ ஏதோ ஃப்ரீ டைமில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் மண்டே வந்து கேட்பேன். பிகாஸ் எந்த செஷன்லேருந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலையோ நான் அந்த ஒரு செஷனை ஃபஸ்ட்டாக அப்லோட் பண்ணி விடுவேன். அட்லீஸ்ட் நீங்கள் இன்னைக்கு நைட்டே பார்த்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நாளைக்கே சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நாளைக்கே அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் ஈவினிங் டைம்குள்ளே பார்த்துக்கலாம்ல, அதனால. ஓகேவா? ஸோ கேட்குதுல நான் பேசுகிறதெல்லாம்? ரைட், ஓகே. ஸோ ஓகே, செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது டுடேஸ் அஜெண்டா இஸ் வெப் ஏபிஐ. ஸோ என்னடா கிளாஸே இல்லாமல் நடுவில் பார்க்கமே, புரியுமா புரியாதா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க. பட் லாஸ்ட் செஷனுக்கு முந்தான செஷன் என்னன்னா நம்ம ஒரு ரீகால் மாதிரி தான் பார்த்துருந்தோம், விச் இஸ் 43 செஷன் ஐ தாட். ஸோ 44th செஷன் என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு பார்ட்டாக ரன் ஆகிட்டு இருந்திருக்கு ஒரு பீரியடில் அப்படின்னு மாதிரி. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்டும் அப்படி தான். பட் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்த தோண்டும் போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டுனா அதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. பார்த்தீங்களா? லைக் ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம ஒரு புக்கை திறக்கும், ஃபர்ஸ்ட் பேஜே எடுத்தோன்னா என்ன, ஒரு இண்டெக்ஸ் பேஜில் உங்களுக்கு தேவையான டாபிக் வந்து இந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. கரெக்டு தானே? அதானே இண்டெக்ஸ் பேஜ் நம்பர் போட்டு வரும். பட் அந்த டாபிக் என்னன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிடும் அந்த இண்டெக்ஸ் பேஜில். கரெக்டு தானே? அது ரிலேட்டடாக தான் இருக்க போதுன்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். கரெக்டாக? இன்கேஸ் நீங்கள் இந்த பேஜை திருப்பி உள்ளே போய் எடுத்து அதோட பேராகிராஃப், அதோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரியாக கிரியேட் பண்ணால் அந்த கான்செப்ட் எப்படி அது இன்டெப்தா போறீங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட். ஓகேவா? ஸோ வெப் ஏபிஐ. ஸோ ஏபிஐ அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேக் எண்டை தான் சொல்லுவாங்க. நான் லாஸ்ட் செஷன்லேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், போடுவேன், நீங்கள் அதை பாருங்கள். லாஸ்ட் செஷனில் நான் சொன்ன திரும்பவும் சொல்கிறேன், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னாலே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான். கரெக்டு தானே? நான் எக்ஸாம்பிளாக போன கிளாஸ் இன்ஃபண்ட் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ தாட் லாஸ்ட் கிளாஸில் ஞாபகம் இல்லை. என்னன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டில் எல்லா பொருளையும் வச்சுட்டு ஒரு பொருள் லைக் கிளாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல நான் ஆணியை ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் இருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அது எப்படி நடக்கும் அந்த மென்டாலிட்டி? சப்போஸ் கிளாக் வந்திருந்தா கிளாக் எடுப்பீங்க, ஆணி எடுப்பீங்க, சுத்தியல் எடுப்பீங்க, டூல்ஸை வச்சு அதை அடித்து ஏதாவது ட்ரில்லிங் பண்ணி அப்புறம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆணியெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாக் எடுத்துகிட்டு வைப்பீங்க. சப்போஸ் கிளாக் இல்லைன்னா கடைக்கு போய் கிளாக் வாங்கிட்டு வந்து அப்புறம் அந்த ப்ராசஸ் திரும்ப ஆணி எல்லாம் அந்த ப்ராசஸையும் பண்ணுவீங்க. கரெக்டு தானே? ஸோ இதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குல்ல, இதுதான் பேர். டூலாக யூஸ் பண்ணுறவங்க யாருன்னா ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம வெப்சைட்டுக்கு. ஓகேவா? அதை வந்து நீங்கள் இன்னும் அட்வான்ஸ் லாங்குவேஜில் கோட் லாங்குவேஜில் சொல்லணும்னா ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? அதை தான் போன செஷனில் பார்த்தோம். ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? இப்போது நான் அதே போன கிளாஸில் சொன்னதும் சொல்கிறேன். ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. லைக் ட்ராப் டவுன்னா தெரியும்ல, இப்படி லெட்டர் இருக்கும், இந்த ஆரோ பட்டனும் கிளிக் பண்ணால் கீழே சென்டென்ஸ் என்ன கண்டென்ட்டோ. ஸோ கிளிக் பண்ணால் ஒரு வேலை நடக்குது. கரெக்டாக? அந்த வேலை யார் சொல்லுவாங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய ரியாக்டோ இந்த பூட்ஸ்ட்ராப்லாம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது க்ளீனாக தெரியும். ஸ்கிரிப்ட் நம்ம ஸ்கிரிப்ட்னு போட்டு எழுதுவோம்ல, அந்த கோடில் எழுத போகிற விஷயங்கள் தான் ஜாவாஸ்கிரிப்ட். அதை வச்சு தான் நீங்கள் ஃபங்க்ஷனாலிட்டியே ரெடி பண்ணி, அது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தானே. கிளிக் பண்ணால் அது கீழே டவுன் ஆகுது, அதுக்கு ஒரு லெட்டர்ஸ் வருது, இதெல்லாம் நடக்கிறது பேர் என்னன்னா ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? இந்த கான்செப்டில் தான் எல்லாம் ரன் ஆகுது.
ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியே நம்ம இன்டெப்தா பார்க்க போற கான்செப்ட் தான் அந்த வெப் ஏபிஐ. ஓகேவா? ஸோ வெப்புங்கிறது நமக்கு தெரிஞ்சது, ஏபிஐனா பேக்எண்ட்ல வரக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதாவது நம்ம நீங்க கூகுள் மீட் ஓப்பன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டாப்ல வந்துட்டு என்ன லிங்க் இருக்கும், meet.google.com/VGI. அது ஒரு லிங்கா ஜென்ரேட் ஆகுது. அந்த ஜென்ரேட்டர் லிங்கை தான் ஏபிஐன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ இந்த லெட்டர் அடிச்சா இந்த பேஜ் ஓப்பன் ஆகணுங்கிற சொல்றது யாருன்னா ஏபிஐ. நீங்க மேல லிங்கா ஜென்ரேட் ஆகுறது தானே வருது. வேற ஏதாவது கொடுத்து ஸ்லாஷ் போட்டு வேற ஏதாவது எழுதுனீங்கன்னா அது ஒரு நேமா ஜென்ரேட் ஆகும், ஒவ்வொரு பேஜ் வரும். இப்போ கேன்வாவும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான். ஸோ ஏபிஐ மூலமாக தான் எல்லா ஆப்ஸும் வருது. ஆனால் நம்ம டெமோக்கு பார்க்குற வெப்சைட், நம்ம இப்போ ஓப்பன் லைவ் சர்வர் பண்ணி பார்க்குறது வந்து அது சின்ன சர்வரில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி ஒரு லோக்கல் ஹோஸ்ட் 3000 வரும். ஸோ இட்ஸ் ஆல்சோ ஒரு ஏபிஐ, பட் இது டிஃபால்ட் ஏபிஐ. ஓகேவா? ரைட். சரி, இப்போ நான் சொன்னது ஓரளவுக்காவது உங்க மைண்ட் செட்ல இருக்கா நான் எதை பத்தி பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி? ரைட், ஓகே. இன்ஃபேண்ட் ஓகேவா? ஜீவதர்ஷினி ஓகே. சரி, செட்டில் டவுன். ரைட், ஓகே. நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். ஸோ ரைட், வெப் ஏபிஐ இஸ் அ டெவலப்பர்ஸ் ட்ரீம். ஸோ இது வந்து சும்மா ஓவராக சொல்லியிருக்காங்க, டெவலப்பர்ஸ் ட்ரீம்னு. ஏன்னா நீ என்னதான் வெப்சைட்டை டிசைன் பண்ணாலும், நீ என்னதான் போட்டு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதினாலும், நீ அதை கொண்டு போய் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து ஏபிஐல தான். நீ ஏபிஐ தப்பா எழுதிட்டேன்னா உன்னால அந்த இதை லைவ் லான்ச்சுக்கு, அதாவது இப்போ நீ எப்படி கூகுளில் போயிட்டு ஏதாவது சர்ச் பண்ற அப்படின்னா அது உனக்கு வருது இல்லை, நீ எங்க போய் உட்காந்தாலும் கூகுளில் போட்டாலும் வருது இல்லை, அப்போ அது லைவ்ல இருக்குன்னு அர்த்தம் அந்த வெப்சைட். ஸோ நீ கிரியேட் பண்ண வெப்சைட்டை நீ லைவ் பண்ணணும், லான்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏபிஐ மூலமா பண்ணணும். ஸோ அதை நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னா நீ பண்ண டிசைன்லாம் வேஸ்ட் தான். ஸோ அதனால அது ஒரு ட்ரீமா, டெவலப்பர்ஸ் ட்ரீம்னு சொல்லுவாங்க அது அடிக்கடி. சரி, இட் கேன் எக்ஸ்டெண்ட் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த ப்ரௌசர். ஸோ ப்ரௌசருக்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? புரியுதுல? எக்ஸ்டெண்ட்னா அதுக்குள்ள நீ இன்டெப்தா பார்க்க போற. இட் கேன் கிரேட்லி சிம்பிளிஃபை காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இட் கேன் ப்ரொவைட் ஈஸி சின்டாக்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் கோட். ஸோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதாவது நீ வந்து பார்ப்ப ஒரு கோட என்னடா தேவையே இல்லாமல் இருக்க அப்படிங்கிற, ஆனால் ஒரு ஏபிஐ மூலியமா பார்க்கும்போது உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் அந்த வேலை நடக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் லேப்பில் நீங்கள் வந்து மீட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி meet.google.com/ன்னு போட்டு ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேபி லேப்பில் ஓப்பன் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும், ஃபோன்னா வாய்ப்பு இல்லை. பட் இன்கேஸ் நீங்கள் குரோம்லேயே போய் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ்ன்னு போட்டு தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்லாஷ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா என் பாயிண்ட் சொல்லுவாங்க. அது நீங்கள் பேக் எண்டில் படிப்பீங்க, அதான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் அந்த லிங்கை ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அறிஞ்சிக்க முடியும். இது வந்து .google.meet அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓ, அப்போ இது ஜிமீட்குள்ள லிங்க் அப்படின்னு தானே நினைப்பீங்க. டக்குன்னு ஒரு யூஆர்எல் கொடுத்து பார்த்தா உங்களால் எப்படி சொல்ல முடியும்? யூடியூப்னா youtube.com/ என்ன லிங்கோ, என்ன ஷார்ட்ஸ் லிங்கோ அந்த லிங்க் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சீங்க இது ஷார்ட்ஸ் லிங்க், இது யூடியூப் வீடியோ லிங்க் அப்படி. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கிற கோடை ஈஸியாக பார்த்து அறிஞ்சிக்கக்கூடிய விஷயம். சரியா? சரி, நெக்ஸ்ட் லைன். வாட் இஸ் வெப் ஏபிஐ? ஏபிஐ ஸ்டாண்ட் ஃபார் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் ஆப் ஒரு அப்ளிகேஷனாக கிரியேட் பண்ணி டிஸ்பிளே ஆக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் தான். ஓகேவா? அதான் அந்த லிங்க். வெப் ஏபிஐ இஸ் an application programming interface for a web. A browser API can extend the functionality. A server API can extend the functionality web server. ஸோ புரியுதா? ஏபிஐ வந்து வெப்புக்குள்ள இருக்கு. ஸோ ப்ரௌசர் ஏபிஐ, நீ வந்து ப்ரௌசர்ல யூஸ் பண்ற ஏபிஐ வந்து வெப் ப்ரௌசரை எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு சர்வர், நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட். ஃப்ரண்ட் அண்ட்ல வந்துட்டு நம்ம டிசைன் பண்றது, பேக் எண்ட்ல வந்துட்டு 2-3 ப்ராசஸ் வரும், விச் இஸ் டேட்டாபேஸ், சர்வர். இந்த இதை வச்சு சொல்லியிருப்பேன் கரெக்டா? ஸோ சர்வர் தான் எல்லாம் எடுத்துட்டு போய் காமிக்கும். இன்னொரு ஈஸியான உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் சர்வரை பத்தி உங்க மைண்ட் செட்ல நிக்கிறதுக்கு. என்னன்னா அமேசான் பிரைம் வீடியோ இருக்கு, ஹாட்ஸ்டார் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு. சரியா? இந்த மூணுத்துலயுமே எல்லா இடத்துலயும் பெஸ்டா இருக்கிறது யாருன்னா நெட்ஃபிளிக்ஸ் தான். பிகாஸ் நெட்ஃபிளிக்ஸ் வச்சிருக்க சர்வர் வந்து அவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு ரீச் ஆகும். அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கறது. இப்போ நீ உன் வீட்டில் டிவி போடுற அப்படின்னா டிவி ஆன் பண்றதுக்கு சுவிட்ச் இருக்கும், சுவிட்சோட வரது டிவியோட பிளக் வருது இல்லை, அந்த ஒயர் தானே போகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம வெப்சைட்டை கனெக்ட் பண்றது வந்து அந்த ஒயர் தான் சர்வர். ஓகேவா?
ஸோ அந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் போடுறான் அப்லோட் பண்ணுற கண்டென்ட் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். நீங்கள் ஸ்மார்ட் டிவிஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸோட சர்வர் வந்து ஓகே சவுண்ட் குவாலிட்டியும் அவ்வளோ அல்ட்ராவாக கொடுத்துருப்பான். அதனால தான் அவன் இந்நாள் வர நெட்ஃப்ளிக்ஸ் வந்து காசு அதிகமாக தான் விற்பான். நீ ஃபோனில் பார்க்கணும்னா மந்த்லி 200 கொடுத்தாகணும். டிவியில் 4Kல பார்க்கணும் அப்படின்னா 649 நீ பே பண்ணணும் மந்த்லி. ரெண்டமாக இருக்கும். அதில் எவ்வளோ விஷுவல்ஸ் டால்பி அட்மோ எல்லாமே வந்து அதோட டிஃப்ரெண்ட்டே வேறு. ஸோ அதனால தான் சர்வர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அந்த சர்வரை கனெக்ட் பண்ணி அவன் அவ்வளோ காசு போட்டு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். அதனால தான் நம்ம டிவியில் பார்க்கும்போதுலாம் ஈஸியாக இருக்குது. அதே இதை ப்ரைமுக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், அதில் சவுண்ட் குவாலிட்டி டிஸ்பிளே விச் இஸ் 4K எல்லாம் கொடுத்துருப்பான். ஆனால் நீ அதை ஆப்ரேட் பண்ணன்னு வையன் எரிச்சப்பட்டுருவேன். லைக் அதை ஒரு படம் பார்த்துட்டு நீ ஓட விடுற ஸ்கிப் பண்ணுற அப்படின்னா உனக்கு அது ஒரு எரிச்சல் தட்டும் அமேசானில். ஏன்னா நீ நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அவனோட சர்வர் ஒரு 50% கம்மி யாரோட நெட்ஃப்ளிக்ஸோட. இந்த ரெண்டையுமே விட்டுட்டு ஓரளவுக்கு டிஸ்பிளே இருந்தால் போதும், ஓரளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருந்தால் போதும். ஆனால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஸ்பீடாக இருக்கணும். ஒரு விஷயத்த ஓட விடணும்னா ஸ்பீடாக இருக்கணும், கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். எங்கே லெஃப்ட் கொடுத்தா லெஃப்ட் டக்கு டக்குன்னு ஆப்ஸ் எல்லாம் அந்த மூவி எல்லாம் மூவ் ஆகணும் அப்படின்னா அவங்க பண்ணது ஹாட் ஸ்டார். ஆனால் ஹாட் ஸ்டாரில் சவுண்ட் குவாலிட்டியோ எல்லாம் ஒரு மீடியமான ரேஞ்சில் தான் இருக்கும். அவன் என்ன ஆனால் அவன் மந்த்லி பேக் இல்லாமல் இயர்லி பேக் தான் அவங்களுக்குள்ள நிறைய போடுவாங்க. டிவி ஷோஸ் அது அவனோட அந்த. ஸோ அந்த இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சர்வர் தான். ஒரு விஷயத்த நீ டிரான்ஸ்ஃபர் பண்ற அப்படின்னா சர்வர் நல்லா இருந்துட்டாலே போதும், உன்னோட அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கு நீ நம்ம காசு பே பண்ணணும், அவ்வளோ லட்சம் செலவு பண்ணி காசு பே பண்ணணும். ஏன் இப்போ மூவிஸ்ல தேட்டர்ஸ்ல வந்து மூவிஸ்லாம் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு தமிழ் மூவியை விட்டுருங்க, அது இன்னும் இந்த பெட்டி கணக்கில் தான் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கிலீஷ் படம் இப்போ நன்னு, இந்த WP, மார்வல் இவங்க ஸ்டூடியோஸ்லாம் எப்படி தெரியுமா, ஒரு மூவி அனுப்புறாங்கன்னா சர்வர் மூலியமா அனுப்புவாங்க. மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவன்கிட்ட சர்வர் வந்து பவராக இருக்கும். அதனாலதான் தியேட்டர்ஸ்ல வந்து அந்த ஐமேக்ஸ் உங்களுக்குலாம் வந்துட்டு அல்டிமேட் ரேஞ்சா இருக்கும். அதுக்கு காரணம் சர்வர். ஸோ அந்த மாதிரி சர்வர் ஏபிஐ வந்து ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு நீ எழுதுற அப்படிங்கிற பட்சத்துல தான் உன்னோட வெப்சைட்டோ இல்லை உன்னோட அப்ளிகேஷன் ஏதாவது ஆப்போ அது நல்லா இருக்கும். ஃபோனோடது வந்து அப்படியே வேற. பட் நீங்க வெப்ல டிவியில பாக்குறதெல்லாம் வெப் தான், கரெக்டு தானே? அதோட ஏபிஐ எல்லாம் நீ நல்லா பண்ண அப்படின்னா உன்னோட ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் சர்வர் நல்லா ஒர்க் ஆகும். இது நல்லா தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? இது ஒரு பேக் அண்ட் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போடலாம்ல? எதுவும் குழப்பற மாதிரி இருக்கா உங்களுக்கு? லைக் ஸ்டோரி வைஸாக கொண்டு போகணும் தான் நான் எதிர்பார்க்கேன். அதனால ஓகே ஓகே ரைட். சரி, நெக்ஸ்ட் ப்ரௌசர் ஏபிஎஸ். So all browsers have a set of built-in web APIs to support complex operation and to help accessing data. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இப்போலாம் நம்ம ஃப்ரெஷர், நீயும் ஃப்ரெஷர் தான், நானும் ஃப்ரெஷர் தான் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. அவன்கிட்ட அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பில்டின்னாலே அவங்க ஒரு சில பேருக்கு தப்பாவே மீனிங்கை வச்சுப்பாங்க. பில்டிங்னாலே அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். ஒரு விஷயத்த பேக் பண்ணி உங்க கையில கொடுத்தா அது பில்டிங், ஓகேவா? பேக் பண்ணதை நீ ஓப்பன் பண்ணி இது அங்க இருக்கு இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சுப்ப தெரியுமா, அதான் பில்டிங், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கோடெல்லாம் பில்ட் பண்ணியே உன்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஜென்ரேட் பண்ணி ஒரு ஏபிஐ நார்மலாவே இருக்கும், ஒரு டெமோ ஏபிஐ மாதிரி. அதை வச்சு நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தான் டு ஹெல்ப் ஆக்சஸிங் டேட்டா. சிம்பிளா நம்ம பண்ற இந்த ஓப்பன் லைவ் சர்வர் அந்த மாதிரி, ஓகேவா? அதையே இன்டெப்தா படிச்சாதான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ரேஞ்சுக்கு ஒரு கான்செப்ட் ரெடி பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், the geolocation API can return the coordinates of where the browser is located. ஸோ இந்த லொக்கேஷன் இதெல்லாம் வச்சு எல்லாம் ப்ராசஸ் ஆகிறதுலாம் யாரால? இந்த ஏபிஐ நாங்கள் தான், ஓகேவா? ஸோ ரைட், நெக்ஸ்ட் கான்செப்ட். டைரக்டாக கோடு வந்திருக்காங்க, ஸோ தவறு தான் இது. சரி, ஓகே, நான் இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். அப்படி என்னென்ன பில்டின் வெப் ஏபிஐ இருக்குது நம்மகிட்ட, அப்படி என்னத்த ஒரு பேக்கான ஒரு இது இருக்குது, ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க அப்படின்னா ஒரு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க, சரிங்களா? ஜொமேட்டோ மாதிரி ஒரு வெப்சைட்டு. ஜொமேட்டோவில் எடுத்தோடனே லாகின் இதெல்லாம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் விட்டுருங்க. ஆனால் டெய்லி அப்டேட்டுன்னு ஒன்று இருக்கும் ஜொமேட்டோவில், கரெக்டாக? அதை எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னா, டேட்டு தான். இப்போ இன்னைக்கு டேட் என்ன? 13/4/2024, கரெக்டாக? இந்த டேட்டை வந்து நான் நாளைக்கு ஓப்பன் பண்ணால் 14 மாறணும். நான் போய் மேனுவலாக கோடில் போய் மாற்றிட்டு இருக்கக்கூடாது, கரெக்டாக? அப்போ அந்த டேட்டெல்லாம் எப்படின்னா மாற்ற அப்படின்னு கேட்டால், ஜாவாஸ்கிரிப்ட் அதுக்கு ஒரு பேக்கேஜ் பில்ட் இன் வெப் ஏபிஐ மாதிரி ஒன்று ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க.
நீ அதை கூப்பிட்டு கால் பண்ணிக்கிட்டா போதும், உனக்கு டெய்லியும் டேட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நான் ரீசெண்டாக இப்போ பண்ணுற ப்ராஜெக்ட்லேயும் டேட்ஸ் வந்து அப்படி தான் வச்சுருக்கேன். ஓகேவா? அது யாரால? ஜாவா ஸ்கிரிப்டால மட்டும்தான் முடியும். நீ வேற எவனையும் வச்சு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு முடிய முடியாது. இருக்கும் பைத்தான்ல, அவங்களாம் அதில் நீ வேற மாதிரி படித்து அது பைத்தான் வச்சு நீ வெப்சைட் பண்ணும்போது அதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் ஃபஸ்ட்டாக வேர்ல்டுலே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கான பில்டிங் பேக்கேஜை கொண்டு வந்தது ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஓகேவா? அதனால தான் இந்நாள் வர ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம். சரியா? இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்னால தான் அந்த இப்போ டேட் வைக்கிற அப்படின்னா டேட் வந்து வரும், ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகும். நீ ஒரு பேக்கேஜை எடுத்து கால் பண்ணி விட்டா போதும், டேட்டு ஜென்ரேட் ஆகும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா சிம்பிளான ஒரு கான்செப்ட் அது. அதுதான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, கோட் எதுவும் பார்க்காதீங்க, இந்த கெட் லொக்கேஷன் மட்டும் பாருங்க. சாரி, ஜியோ லொக்கேஷன். ஸோ ஜியோ லொக்கேஷன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு இதெல்லாம் படிக்கும்போது இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் படிச்சிருக்கோம், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடை வந்து ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம வந்து அதுக்கு ஒரு கால்குலேஷன் தான் சொல்லி கொடுப்பாங்க, அதே சுத்தமாக புரியாது. கரெக்டு தானே? ஆனால் அதுக்கே அவங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி எழுதிட்டு நீ ஜஸ்ட் இந்த ஜியோ லொக்கேஷனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணால் போதும், லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? அது எப்படிங்கிறத கோடில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பில் பாருங்கள், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜியோ லொகேஷன்ஸ், H2P எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஒரு பட்டன் ஜென்ரேட் பண்ணியிருக்கான், அதை ட்ரை இட்டுன்னு கொடுத்து வச்சுருக்கான். ஸோ அந்த பட்டனை வந்து என்னன்னு கூப்பிட்டுருக்கான் அப்படின்னா ஆன் கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு வேலை நடக்கணும். என்ன நடக்கணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் நேம் என்ன? கெட் லொகேஷன். ஸோ கால் பண்ணியிருக்கான், அது நேராக இங்கே வரும். ஓகேவா? வரதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டில் நீ ஃபங்க்ஷன் எழுதுனேன்னா ஸ்கிரிப்டில் எழுதணும். ஸோ இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு, தெரியுதுல, குழம்பிடாதீங்க. அண்ட் தென் ஸ்கிரிப்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா x is equal to document dot get element by id. ஸோ டாக்குமெண்ட் டாட் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், டாக்குமெண்ட் தான் எல்லாமே ஆகும். ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ. ஸோ டெமோங்கிறது இந்த இருக்கு, ஒரு பேராகிராஃப்குள்ள நீ கொடுக்க போகிற கண்டென்ட்டை இங்கே முதையே ஐடி மூலியமாக வாங்கி வச்சிருக்க, இங்கே வாங்கி வச்சிருக்க, எக்ஸில் வாங்கி அசைன் பண்ணியிருக்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸில் என்ன இருக்குன்னா இந்த பேராகிராஃப், இந்த பி தான் இருக்கு. சரியா? அதை எப்படி கூப்பிட்டுருக்காங்க? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஜாவா ஸ்கிரிப்ட்னாலே என்னன்னு சொல்லுவோம், டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை ஐடியை வாங்கு. ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி. என்ன ஐடி? டெமோங்கிற ஐடி. ஸோ இப்போ நீ சப்போஸ் இந்த பேராகிராஃப் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஜாவா அப்படின்னு இந்த ஐடிக்கு நேம் வச்சிருந்தேன்னா இங்கே கூப்பிட்டேன்னா எக்ஸில் வந்து இந்த பேராகிராஃப் அசைன் ஆயிருக்கும். இங்கே என்ன நீ ஐடி வச்சிருக்கியோ அதுதான் இங்கே அசைன் ஆகும். ரைட்டா? சரி, இப்போ இந்த ஆன் கிளிக்கோட ஃபங்க்ஷனாக பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன், அந்த ட்ரை கேட்ச் படிச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி எதுவும் நான் சொல்லியிருக்கேனா? ஸ்டோன் பேப்பர் சிஸ்டர் கேமில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனிவன் ஏதாவது ஞாபகம் இருக்கா? எஸ், நான் சொல்லியிருக்கேன், எனக்கு லிட்டில் பிட் ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு எனிவன்? ஜீவா, இன்ஃபேக்ட் சச்சு, ஞாபகம் இல்லையோ? ஸோ ஓகே, சரி, ஒன்றும் இல்லை. ட்ரை கேட்ச் அப்படிங்கிறதும் இஃப் கிளாஸ் மாதிரி தான். ஓகேவா? நம்ம எப்படி இஃப் எழுதுவோம், இஃப் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதை பிரிண்ட் பண்ணு, எல்ஸ் அதை ஃபால்ஸாக இருந்தால் ஹெல்ஸில் போய் பிரிண்ட் ஆகும்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ ஒரு விஷயத்த நீ ஒரு சில டைம் நீ வந்து இப்படி எழுதுவ, இதை நீ ட்ரை பண்ணி பாரு, இது முடிஞ்சா பண்ணி பாரு, வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்துட்டா இதை வைப்பாங்க. சரியா? அதாவது ட்ரைங்கிறதுல நீ என்ன மெயினாக எழுத போகிறங்கிறத ட்ரைன்னு ஓப்பன் பண்ணி எழுதணும். கேட்சுங்கிறது வந்து என்னன்னா நீ பண்ண விஷயம் தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை எரரா வந்து கொடுக்கணும். ஸோ கேட்ச்ல மேக்ஸிமம் எரர் தான் எழுதுவாங்க. இதுல வந்துட்டு இஃப் கிளாஸ் வந்து எழுத மாட்டாங்க. ஏன்னா இதை வேணா ட்ரை பண்ணி பாரு, முடிஞ்சா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு, சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் பத்தியா? அந்த மாதிரி பட்சத்தில் இந்த ட்ரை கேட்சை யூஸ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ட்ரை கேட்ச் தான் வரும். ஏன்னா இஃப்எல்ஸ் வந்து ரொம்ப போட்டுட்டே இருக்க மாட்டாங்க, இஃப்னு. ஸோ அதனால ட்ரை கேட்ச். ஏன்னா இந்த கேட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா எரரை த்ரோ பண்ணுன்னா புரியுதுல்ல, நீ பண்ணது தப்பு அப்படின்னு டக்குன்னு எடுத்துட்டு வரும் இந்த கேட்ச். ஓகேவா? ஸோ ரைட். ஸோ ட்ரைல வந்துட்டு மெயின் கான்செப்ட் என்னன்னு போடுவாங்க. ஸோ ரைட், அதனால ட்ரைல இப்போ நான் மெயின் கான்செப்ட் எழுதுறேன். என்ன எழுதுறேன் அப்படின்னா navigator dot geolocation dot get current position of show position. இந்த ஷோ பொசிஷன்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இந்த இருக்கு. சரிங்களா? கெட் கரண்ட் பொசிஷன், ஜியோலொகேஷன், நேவிகேட்டர், இந்த மூணும் தான் நான் சொன்ன அந்த பேக்கேஜ். இது எப்படின்னா பேக்கேஜ்னு நீங்கள் பாட்டு வாயில சொல்லிடுவீங்க. நான் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மண்டக்குள்ள ஞாபகம் வருமா, இப்படி தான் பண்ணணுமா, நேவிகேட்டர்னு போட்டு எழுதணுமா, ஜியோ லொக்கேஷன் எழுதணுமா, அப்படிலாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்,
இந்த ஏபிஐ வந்து பில்டுனாலே ஒரு பேக்டு ஒரு பையன் உன்ட்ட கொடுக்குற மாதிரி கரெக்டா. உன் கையில வந்துட்டு வெயிட் பில்டுனாலே ஒரு பேக்கான ஒரு விஷயத்த ஒரு பாக்ஸை உன்ட்ட கொடுக்குறேன். நீ இந்த பேக் பண்ண பாக்ஸை ஓப்பன் பண்ணி எது தேவையோ நீ அதை மட்டும் எடுத்துப்ப கரெக்டா. ஸோ அந்த மாதிரி அந்த பேக் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா உன்னோட கூகுள் தான். நீ போயிட்டு நார்மலா நீ வந்து லேட்டிடியூட் இல்லை நான் டேட்டே நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நீ கிரியேட் பண்ணிக்கும். அண்ட் தென் ஒரு ட்ரை கேட்சை வச்சுக்கோ. இல்லைன்னா ட்ரை கேட்ச் கூட நான் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி நீ கூகுள்கிட்ட எனக்கு டெய்லி டேட் வைக்கணும், ஆட்டோமேட்டிக்காக மாறணும், அதோட ஃபங்க்ஷன் பேக்கேஜை ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா எடுத்து கொடுங்க அப்படின்னா அவன் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். நீ அந்த லிங்க்ல போய் எடுத்துக்கலாம். நீங்க இது வந்து பேக் எண்ட்ல படிக்கும் போது தான் வரும் என்பிஎம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஜாவாஸ்கிரிப்ட் ஆல்சோ இட்ஸ் ஒன் ஆஃப் பார்ட் ஆஃப் பேக் எண்ட். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒரு பேக் எண்ட் தான் அதுவும். ஓகேவா, அதை நம்ம கண்டிப்பா படிச்சு ஆகணும். அதனால தான் இப்போ வந்து ஒரு அறகுறையான ஒரு லாங்குவேஜை படிக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் பேக் எண்டில் படிப்பீங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் நீங்கள் பேக் எண்டை படிக்கும் போது தான் தெரியும், ஓ இதுதான் அந்த மாதிரிலாம் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ பேக் எண்ட் ஸ்டாண்ட்ஸாக யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஒரு 2 to 3 days இருக்கு. அந்த 2 to 3 daysல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா, சரி. அண்ட் நேவிகேட்டர், ஜியோ லொகேஷன், கெட் கரண்ட் பொசிஷன். ஸோ இந்த மூணுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் என்னால் கொடுக்க முடியும். பட் இதுதான் அந்த லைன்ல தான் எழுதணுமா அப்படின்னு கிடையாது. கண்டிப்பா அது ஒரு பேக்கேஜா நீங்க இருக்கும். நீங்க போய் உள்ள போய் தேடி எடுத்து பார்க்கணும். ஓகேவா, சரி. ஸோ இந்த நேவிகேட்டர்னா நான் என்னன்னு சொல்றேன், நேவிகேட்டர்னாலே உங்க இங்கிலீஷ் நார்மல் லாங்குவேஜ்ல தெரிஞ்சுப்பாங்க. அங்கன்னு கை காமிக்கிறது, ஒரு விஷயத்த நீ நேவிகேட் பண்ற, இது அங்க எடுத்துட்டு போ அப்படின்னு நீ கை காமிச்சு விடுற. கரெக்ட் தானே? ஸோ அப்படி சொல்லி நீ எங்க காமிக்க அப்படின்னா ஜியோ லொகேஷன், கெட் கரண்ட் பொசிஷனுக்கு நீ கை காமிச்சு விடுற. ஓகேவா, ஸோ நீ இந்த பேக்கேஜை நீ மேக்ஸிமம் எடுத்து பார்த்த அப்படின்னா நேவிகேட்டர்னா எல்லாமே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுக்கு டேட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரு மெத்தட், அது ஒரு டைப் ஆஃப் பேக்கேஜ். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேக்கேஜ் உண்டு. அதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணலாம். மேபி இந்த லாஸ்ட் பிபிடியில் இருக்கான்னு தெரியல கண்டென்ட்டு, நான் இருந்தால் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ரைட்டா, சரி. இப்போ பாருங்க, நேவிகேட்டர் டாட் ஜியோ லொகேஷன் கெட் கரண்ட் பொசிஷன். ஸோ இந்த கரண்ட் பொசிஷனுங்கிறது எது சொல்லுது அப்படின்னா ஒரு கரெக்டான லொக்கேட் பண்ணு. கரண்ட் பொசிஷன்னா என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற பொசிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், ஒரு விஷயத்த கெட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். எதை கெட் பண்ணு, ஐடியா கெட் பண்ணு சொல்கிறோம். அதே மாதிரி கெட் கரண்ட் பொசிஷன்னா கரண்டான பொசிஷனை கெட் பண்ணு, வாங்கு அப்படின்னு சொல்கிறோம். எங்கே வாங்கணும் அப்படின்னா ஜியோ லொகேஷன். ஜியோனா அந்த ஜியோகிராஃபி, அந்த ரிலேட்டட், இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் ரிலேட்டடாக தானே வரும். ஸோ அந்த கான்செப்ட்லாம் அவங்க நேம் வச்சுருக்காங்க. அதோட லொக்கேஷனில் இப்போ இருக்கிற கரண்ட் பொசிஷனில் வாங்கு அப்படின்னு சொல்லிக்கோ. நேவிகேட் பண்ணுது ஃபஸ்ட்டு, கை காமிக்குது. கை காமிச்சதை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு லொக்கேஷனை சொல்லுது. எதோட லொக்கேஷன், ஜியோ லொகேஷன். நீ எங்கே போகிறங்கிற லொக்கேஷனை ஃபஸ்ட்டு சொல்லுது. அந்த லொக்கேஷன்ல இப்போ கரண்டா இருக்கிற ஸ்டேட்டஸை சொல்லுது, விச் மீன்ஸ் கெட் கரண்ட் பொசிஷன், அதை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டேன். எங்க வாங்கணும், எதோட வாங்கணும்னு உனக்கு தெரியாது. கரெக்டா, அது தெரியாதனால அதை ஒரு ஃபங்க்ஷனா போட்டு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். அதை தான் இங்க ஷோ பொசிஷன் கால் பண்ணிட்டான். சரியா, சப்போஸ் நீ உன்னால பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்டார்ட் இன்னர் HTML equal to எரர் அப்படின்னு, எரருங்கிற சிம்பிள் தான் ERRன்னு போட்டுருக்கோம். ஓகேவா, ஸோ எக்ஸ் டாட் இன்னர் HTML அப்படின்னா இந்த இதை தான் சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இன்னர் HTMLங்கிறது நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன், இந்த டெமோவை தான் சொல்கிறோம். இது HTML-குள்ளே தானே இருக்குது. ஸோ அதனால் இன்னர் HTML இருக்கிற இந்த இடத்துல டெமோ சொல்லு. இப்போ இந்த பேஜ் என்ன திரும்ப நடக்கும், எக்ஸுங்கிறத நான் எதை சொன்னேன், இந்த டெமோ சொன்னேன். ஸோ இந்த பியோட வேல்யூ எல்லாம் எக்ஸில் அசைன் ஆயிருக்கு. கரெக்டாக, ஸோ இன்னர் HTML போய் எரரை டிஸ்பிளே பண்ணு. அப்போது நீ இந்த வேலை நடக்கலைன்னு, இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் நடக்கலைன்னா இந்த பேராகிராஃப் வந்து ஒரு எரரை இங்கே ஜென்ரேட் பண்ணும். அது வந்து பேராகிராஃபாக டிஸ்பிளே பண்ணும். அதனால தான் அந்த ஐடியை போட்டு. இந்த கான்செப்ட் புரியுதா, நான் கேட்ச் சொன்னது புரியுதா, இல்லைன்னா நான் திரும்ப நடத்துகிறேன். இந்த ட்ரை புரியலன்னா கூட பிரச்சனை இல்லை, நான் திரும்ப நடத்துவேன். பட் இந்த கேட்ச் புரியலன்னா கேளுங்க, நான் நடத்துகிறேன். கேட்ச் புரியுதுல்ல? ஓகே, ஜீவா இன்ஃபேன்ட் புரியுதா? என்னாச்சு ரெண்டு பேரும்? அண்ணா சொல்லுடா. இது வந்து இஃபில்ஸ் வந்து இப்போ வந்து ட்ரைன்னு கொடுத்த நேவிகேட்டர் வந்து ஒர்க் ஆகலைன்னா கேட்ச் போகும், எரர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி
சரி. நீ கேட்குற கேள்வி கரெக்டு. யார் ஒன்ஸ் அகைன் போட்டிருக்காங்களோ இன்ஃபேன்ட். சரி, நான் திரும்ப நடத்துகிறேன் கேட்சை. நான் அதுக்கு முன்னாடி சச்சுகோன்னு சொன்னதை சொல்கிறேன். இப்போ நீ இஃப்ல வந்துட்டு ஒன்று எழுதுற ஒரு கண்டிஷன் சரியா, அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப்க்குள்ளே போகும். ஓகேவா? எல்ஸ் ட்ரூ இல்லைன்னா எல்ஸ்குள்ளே போகும். எல்ஸ்ல நீ என்ன எரர்னு எழுதுவியா? உனக்கு தெரியுமா அது என்ன எரர்? ஏன்னா நம்ம எடுக்கிறதே ஒரு பேக்கேஜ்லேருந்து எடுக்கிறோம். ஸோ பேக்கேஜ்லேயே அவன் எரர் எழுதி தான் வச்சிருப்பான். ஸோ அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. தெரியாத பட்சத்தில் நம்ம இஃப் எழுத வேண்டிய கண்டிஷன் இருக்கு நம்மளுக்கு. இங்கே எஃப் எல்ஸ் மாதிரி எழுதணும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த ட்ரை கேட்ச் தான். இதை ட்ரை பண்ணி பாறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை எழுதி அதில் கேட்சே வந்து இந்த எரர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வரலையோ அதை இங்கே டிஸ்பிளே போகணும். ஓகேவா? அதுதான் ட்ரை கேட்ச். இது நீங்கள் இன்னொரு நான் வேற நல்ல எக்ஸாம்பிளாக கொண்டு வரேன். அதில் வேணால் பார்த்து நம்ம ட்ரை கேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஓரளவுக்கு இஃபல்ஸ் மாதிரி தான். பட் எல்ஸில் வந்து நீ மேனுவலாக எழுதி ஆகணும். கரெக்டு தானே? என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னு இதில் மேனுவலாக எழுத தேவையில்லை. புரிஞ்சுதா சச்சு? ஓகே. சரி ரைட். ஓகே சரி ரைட். இப்போ கேட்சை பார்ப்போம். நல்லா பார்த்துக்கோ. இந்த இடத்துல நான் பேராகிராஃபில் பொதுவாக HTML என்ன பண்ணுவோம், இந்த டேகை ஓப்பன் பண்ணி உள்ளே ஏதாவது பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ரைட். இதுதான் HTMLோட ப்ராசஸ். இப்போ நான் பேராகிராஃபில் ஒரு ஐடி நேம் கொடுத்துருக்கேன், டெமோன். அந்த ஐடியை நான் ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக கெட் பண்ணிக்கிறேன், விச் மீன்ஸ் வாங்கிக்கிறேன். வாங்கி எக்ஸோட அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, அசைன் பண்ணியாச்சு. இப்போ நான் எக்ஸில் ஏதாவது ஒரு வேல்யூ டைப் பண்ணேன்னு வையேன், நேராக போய் இந்த பேராகிராஃபில் போய் விடும். எக்ஸ் இஸ் இப்போ நான் கான்ஸ்டன்ட் எக்ஸ்ன்னு வாங்கிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ டைப் பண்ணுறேன். லைக் ஏதாவது நேம் ஜீவதர்ஷினி அப்படின்னு நேமை டைப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் போய் பிரிண்ட் ஆகும். இந்த கேப் இருக்குது பற்றியா, இந்த கேப்பில் போய் நான் இங்கே டைப் பண்ணுறது அங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஏன் பிரிண்ட் ஆகுதுன்னா அந்த ஐடியை நான் வாங்கியிருக்கேன், நான் லைசன்ஸ் மாதிரி இதுக்கு வாங்கியிருக்கேன். அதனால என்னால் அந்த பேராகிராஃப் டேக்குள்ள என்னன்னாலும் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் நீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீவதர்ஷினின்னு எழுதுற அப்படின்னா வெறுமனே எக்ஸ்ன்னு போடக்கூடாது, எக்ஸ் டாட் இன்னர் HTMLன்னு போடணும். அது அவங்க கொடுத்த ப்ரொசீஜர். ஏன் இன்னர் HTML போடணும் அப்படின்னா, நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே ஜாவா ஸ்கிரிப்டே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். கரெக்டா? இப்போ நான் லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபேண்ட்னு எழுதுனா எக்ஸில் வந்து இன்ஃபேண்ட் அசைன் ஆயிருக்கும். கரெக்டா? அப்போ நான் இந்த எக்ஸுங்கிற வேரியபிளை டெமோக்கு அசைன் ஆயிருக்கா இல்லை நார்மலாக அசைன் ஆயிருக்காங்கிற டவுட்டு நம்மளுக்கு வரும். ஓகேவா? கோடுக்கும் அந்த டவுட் வரும். அந்த கோடை அந்த டவுட் வராமல் கிளியர் பண்ணுறதுக்கு தான் அது இன்னர் HTML இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் நான் அசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ நீ ஜீவதர்ஷினின் பேர் அங்கே நீ கொடுக்க போகிற அப்படின்னா எக்ஸ் டாட் இன்னர் HTML ஈக்குவல்ஸ் டு டபுள் கோர்ஸில் ஜீவதர்ஷினி அப்படின்னு கொடுக்கணும். அப்போ அது நேராக போய் இங்கே பிரிண்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான், அதே கான்செப்ட் தான். இப்போ எரர் வருது, நீ நேவிகேட்டரில் உன் பேக்கேஜில் ஒரு எரர் எழுதியிருப்பான், நீங்கள் ஏதோ தப்பு பண்ணது ரன் ஆகலை அப்படிங்கிறது எரரை வந்து எக்ஸ் டாட் இன்னர் HTML அசைன் பண்ணிட்டேன். அப்போ இந்த இடத்துல எரர் வந்துச்சுன்னா நேராக இந்த பேராகிராஃபில் விச் இஸ் இந்த ட்ரைட் கீழே வரும். நீங்கள் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் தெரியுமா, இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நீங்கள் லாகின் பாஸ்வேர்ட் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது யூசர் நேம் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு எரர் மெசேஜ் கீழே வரும் தெரியுமா? இப்போ ஒரு இன்பாக்ஸ்க்குள்ளே இப்படி வரும்போது கீழே வந்துட்டு இவர் பாஸ்வேர்டு சிங்க் கரெக்ட் அப்படின்னு ரெட் கலரில் வரும். பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? நான் சொல்ல வர கான்செப்ட் புரியுதா? யாராவது தம்ஸ் அப் பண்ணிருக்காங்க சும்மா தெரிஞ்சா? இருக்கீங்களா யாரும்? சரி ரைட் ஓகே. ஸோ இன்பாக்ஸில் வந்துட்டு அந்த அந்த பார்டர் சுற்றி ரெட் கலரில் மாறும். நம்ம தப்பாக டைப் பண்ணாலும் யூசர் நேமோ பாஸ்வேர்டோ தப்பாக டைப் பண்ணால் ஒரு கீழே ஒரு மெசேஜ் வரும், இவர் பாஸ்வேர்டோ சிங்க் கரெக்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ட்ரையல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் கொடுக்குற மெத்தட் வந்து இப்படி தான் வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னர் HTML போட்டு நம்ம எரரை வந்து மேனுவலாக எழுதுவோம். இதில் வந்து எரர்னு கொடுத்துட்டோம், பட் கேட்சில் வந்துட்டு மேனுவலாக எழுதுவோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே எக்ஸ்ட்ரா இன்னர் HTMLங்கிறத. இது வந்து பேக்கேஜில் இருக்கிற ஒரு டைப், அதனால ERRன்னு போட்டதுனால இங்கே எரர் வருது, நேராக இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். இப்போ புரியுதா இன்ஃபேன்? ஓகே தானே? கேட்ச் வந்து எப்படி இருக்குன்னு. சரி ரைட் ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஷோ பொசிஷன் கொடுத்துட்டு அதில் உள்ள ரெண்டு கண்டென்ட்டை நான் வியூ பண்ணதுக்காண்டி இங்கே எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஷோ பொசிஷன் ஆஃப் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனை கவலைப்படாதீங்க, இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் பாரு, இப்போ திரும்பவும் அந்த பேராகிராஃப் தான் கொடுத்துருக்கேன். இதுதான் எக்ஸ் டாட் இன்னர் HTML. அப்போ இந்த கண்டென்ட் வந்து எதில் வந்திருக்கு? இந்த பேராகிராஃபில் வந்திருக்கு. ஏன்னா நான் இங்கே எக்ஸ் டாட் இன்னர் HTML கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஈக்குவல்ஸ் டு
டபுள் கோட்ஸில் latitude போட்டு ப்ளஸ் பொசிஷன் டாட் கோஆர்ட்ஸ் டாட் latitude. ஸோ இதுவும் ஒரு பேக்கேஜில் உள்ளது. எப்படி அப்படின்னா இந்த பொசிஷன் தான் இங்கே எடுத்திருக்கு. ஓகேவா, இது வந்து நீங்கள் ரியாக்டில் வந்து ஹூப்ஸ்னு ஒரு மெத்தடில் படிப்பீங்க. இந்த இங்கே போடுற வேல்யூ தான் இங்கேயும் போடணும். நீ சப்போஸ் இங்கே பிஓஎஸ்ன்னு போட்டாலும் இங்கே பிஓஎஸ்ன்னு தான் போடணும். பிகாஸ் பேராமீட்டருக்குள்ளே என்ன வருதோ அது மேக்ஸிமம் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பேராமீட்டர் பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இதில் ஜஸ்ட் சும்மா பாருங்க. இல்லை நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா latitude போட்டுட்டு அந்த பேக்கேஜில் இருக்கிற கரண்ட் பொசிஷனோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ அது என்ன பிரிண்ட் பண்ணணும், கரண்ட் பொசிஷனில் latitude பிரிண்ட் பண்ணணும்னால கோஆர்ட்ஸ் டாட் latitude அப்படிங்கிற கோட் வேர்டை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ பொசிஷன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பேராமீட்டரை வச்சு நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகி இதுக்குள்ளே போய் விடும். கரெக்டு தான். நான் latitude போடுறேன், longitude போடுறேன். நான் சிம்பிளாக வந்துட்டு கோட்ஸ் டாட் latitude போட்டேன்னா இங்கே பேராமீட்டரை நான் பாஸ் பண்ணி இதில் போட முடியாது. கரெக்டு தானே. இங்கே ஒன்றுமே இல்லாமல் நான் இங்கே எப்படி அனுப்ப முடியும்? அப்போ இது சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனை நீ கால் பண்ணி எதுக்கு? ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் நீ அதோட பேராமீட்டரை சொல்லணும். நம்ம அந்த சம் வந்து படிச்சிருப்போம். லைக் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது சம் ஆஃப் ஏ சம் ஆஃப் பி எக்ஸ் ப்ளஸ் அந்த நம்பரை மட்டும் பேராமீட்டரில் பாஸ் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஈஸியாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பேராமீட்டரை வச்சு latitudeக்கு ஒரு பேராமீட்டர் ஒரு பொசிஷன் வச்சு இங்கே ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணி latitude பிரிண்ட் பண்ணிடுவேன். ஓகேவா, நெக்ஸ்ட் பிரேக் கொடுத்து longitude போட்டு அதுக்கு ஒரு பொசிஷன் வச்சு அதோட longitude வேல்யூவை இங்கே அசைன் பண்ணி அதை நான் இங்கே அனுப்பி பிரிண்ட் பண்ணுவேன். அதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகேவா, புரிஞ்சுதா? latitude longitude எப்படி பிரிண்ட் ஆயிருக்கிறது இன்ஃபேண்ட். ஓகே சச்சு, ஓகேவா? திரும்ப இதுல வந்து இப்போ நான் இங்க வந்து கரண்ட் பொசிஷனை வாங்குன்னு சொல்லிட்டேன். ஓகேவா, ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிட்டேன். ஆனா ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ரெண்டு வேல்யூவை அனுப்ப போறேன். என்ன வேல்யூ? latitude ஒன்று, longitude ஒன்று. கரெக்டா? இப்போ நான் latitudeங்கிறது செப்பரேட் பண்ணி அனுப்பணும். ஸோ செப்பரேட் பண்ணணும்னா நான் இங்கே ஒரு பேராமீட்டரை ஒரு நேம் அலாகேட் பண்ணி தான் நான் இங்கே அனுப்பணும். ஓகேவா, ஸோ அதனால பொசிஷன் ஒரு பேரை நான் இங்கே எழுதிக்கிறேன். எழுதிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோட் வேர்டு வந்து என்னன்னா நீ இந்த பொசிஷனை பார்க்காத, ஜஸ்ட் இந்த கோஆர்டினேட்ஸ் மட்டும் பாரு. கோட் வேர்டு வந்து latitude வேணும்னா கோஆர்ட்ஸ் டாட் latitude. ஓகேவா, நீ இப்போ ஒரு வேல்யூ மட்டும் அனுப்புற அப்படின்னா நீ டைரக்டா ப்ளஸ்ன்னு போட்டு கோஆர்ட்ஸ் டாட் latitude போட்டு அனுப்பிடலாம். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரை அனுப்புற. ஓகேவா, அதனால ஒரு பேராமீட்டரை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பேராமீட்டர் நேம்ல, அதாவது இது வந்து 1ன்னு எடுத்துக்கும். ஓகேவா, 1ல latitude ஃபர்ஸ்ட் அனுப்பும். சரியா, நெக்ஸ்ட் பொசிஷன் பேராமீட்டர்ல அதாவது இந்த இடத்துல 2ன்னு எடுத்து longitude அனுப்பும். அப்போதான் ரெண்டுக்கு உண்டான வேல்யூவை செப்பரேட் பண்ணி பிரிண்ட் ஆகும். அந்த பேக்கேஜ்ல இருந்து எடுத்துட்டு வரும் நீட்டா. போகணும்ல அந்த கோடு போய் நேவிகேட் ஆகி கரண்ட் பொசிஷன்ல போய் ஜியோ லொகேஷன்ல போய் தேடும் latitude எது, latitude தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும் 1ஆம் நம்பர் அப்படின்னு போய் இங்க எடுத்துட்டு போவோம். 1ஆம் நம்பருங்கிறது யார் மூலியமா போகுமோ அந்த பொசிஷன் மூலியமா போகும். 2ஆம் நம்பர் யாரு மூலியமா போகும்னா அதே பொசிஷன் மூலியமா போகும். ஓகேவா, ஒரே ஆளு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ற. இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போற டிரான்ஸ்ஃபர் ஆன ஆளு தான் பொசிஷன். எப்ப புரிஞ்சுதா? ஓகேவா சச்சு? சரி, இதுதான் ஒரு சிம்பிளான பேக்கேஜ்ல இருந்து எடுத்துட்டு வர. இதுவே சிம்பிள்னு சொல்லாதீங்கன்னு குழப்பதான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இன்னும் நீங்க பெரிய பெரிய பேக்எண்ட்லாம் முடிச்சு ஏபிஎல்லாம் எழுதும்போது இதே மாதிரி கோடு 500 லைன்ஸ்க்கு வரும். கஜாமுஜான்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அங்கே இங்கே யூஸ் எஃபெக்ட் ரியாக்ட்லாம் போனால் அப்படி நிறைய வரும். ஸோ இதை நீங்கள் பேசிக்காக வச்சு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். எனி டவுட்ஸ்னால் அப்படியே மைக் ஆன் பண்ணி கேளுங்க. ஓகே, இப்போ தேர்ட் பார்ட்டி ஏபிஐஸ் ஆர் நாட் பில்ட் இன் டு யுவர் வெப்சைட். இப்போ நல்லா பார்த்துக்கோ. இவ்வளோ நேரம் பார்த்தது பில்டிங், அதாவது latitude longitudeலாம் நீ ஈஸியாக போய் எடுத்து போட்டுருவ ஒரு பேக்கேஜ்லேருந்து. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நீயாவே ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ டு யூஸ் தீஸ் ஏபிஎஸ் யூ வில் ஹேவ் டு டவுன்லோட் த கோட் ஃப்ரம் த வெப். ஓகேவா, நீ நம்ம வந்து உனக்கு பூட் ஸ்டாப் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தா என்னது புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு விஷயத்த நான் வந்து வெப்சைட்லேருந்து ஒரு பேக்கேஜை கால் பண்ணி இப்போ விளாண்டுட்டு இருந்தேன். இப்போ நம்ம அதான் பண்ணோம். இந்த ஜியோ லொகேஷன் கெட் இதெல்லாம் வந்து நம்ம கால் பண்ணுற மாதிரி தான். ஆனால் இப்படிப்பட்ட தேர்ட் பார்ட்டியாக வரும்போது யூடியூப்குள்ள ஏபிஐ அதில் வந்துட்டு வரதெல்லாம் நீ டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அலோ யூ டு டிஸ்பிளே வீடியோஸ் ஆன் வெப்சைட், ட்வீட்ஸ் ஆன் வெப்சைட், ஃபேஸ்புக்
info on your website. ஸோ இதோட ஏபிஐலாம் எப்படி தெரியுமா வரும்? ஆனால் எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, யூடியூப்பை நீ ஷேர் பண்ணுற அப்படின்னா ஷார்ட்ஸ்னால் அந்த ஷார்ட்ஸ்ன்னு போட்டு ஒரு லிங்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஏபிஐலாம் உனக்கு ஓனாக நீ எடுத்துக்க முடியாது. கரெக்டு தானே? எவனோ ஒருத்தன் அப்லோட் பண்ணுறான், அப்லோட் பண்ணுறத அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்காக ஜென்ரேட் ஆகுது. அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஓனர் யாருக்கு வருது? இந்த லிங்க் ஜென்ரேட் ஆன ஓனர் யார்? யூடியூப்காரன். ஸோ புரியுதுல்ல? அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்னால் வாங்க முடியாது. ஸோ அதோட தேர்ட் பார்ட்டி சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ஸோ தேர்ட் பார்ட்டி வச்சு வர மெத்தட்ஸ் வந்து எப்படின்னா டோம்ல இருந்து வரும். செக் வேலிடிட்டி, செட் கஸ்டம் வேலிடிட்டி, இந்த ரெண்டு கான்செப்ட்ல வரும். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ if an input element contains valid data, sets the validation message property of an input element. ஸோ இந்த யூடியூப் இதெல்லாம் வச்சு தேர்ட் பார்ட்டியாங்கிறத கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து நான் பில்டின். இது வந்து நீங்கள் ஈஸியாக நெட்லேருந்து கால் பண்ண முடியாது, அவ்வளோதான் மெத்தட். சரியா? மித்தபடி வேற எதுவும் பெருசாக இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டில் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக நான் படிக்கிறேன் அந்த மாதிரி கான்செப்டில் இப்போதைக்கு பாருங்கள். நீங்கள் பேக் அண்ட் போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி வருது. என்னன்னா செக் வேலிடிட்டி, செட் கஸ்டம் வேலிடிட்டி. ஸோ ரிட்டர்ன்ஸ் ட்ரூ if an input elements contains valid data. இதுவும் ஒரு if class மாதிரி தான். நீ கொடுக்க போகிற டேட்டா வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது வந்து வேலிடுன்னு எடுத்துக்கும். இப்போ அந்த அதே இப்போ ஏஜ் இருக்குன்னு வைங்களேன், எலெக்ஷன் போடுறதா நீங்கள், உங்கள் ஏஜ் வந்து 18க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் எலெக்ஷன் போடலாம். அது வந்து ஒரு வேலிட் பண்ணுது பற்றியா? உன்கிட்ட வந்து அக்செப்டா நாட் அக்செப்டான்னு எடுத்துக்குது. ஒரு வேலிடேஷன் அங்கே நடக்குது. கரெக்டு தானே? நீ 18 இருந்தேன்னா போய் ஓட்டு போடு, 18 இல்லைன்னா வெளியே போ, நீ நாட் வேல்யூட், நீ உள்ளே வர்றதுக்கு அனுமதி இல்லை. அந்த அனுமதியை தான் நீங்கள் செக் வேலிடிட்டின்னு ஒரு சின்ன மெத்தடை கிரியேட் பண்ணிடலாம். இதுக்கு போய் நீ சும்மா இஃப் கிளாஸ் எழுதிட்டே இருக்க வேணாம்ல. அதனால அடுத்த வேலிடிட்டி எப்படின்னா செட் கஸ்டம் வேலிடிட்டி, செட் த வேலிடேஷன் மெஷின் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் இன்புட் எலிமெண்ட். ஸோ இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு மாடல் மாதிரி. அதே வேலிடிட்டியை வச்சு ஒரு கஸ்டமைஸ்டாக நீ ஒர்க் பண்ணுற மாதிரி. நான் சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து நார்மலாக எடுத்துக்கோங்க, கோடோட ரிலேட் பண்ணால் வேற மாதிரி வரும். ஓகேவா? அது இப்போதைக்கு நீங்கள் ப்ரெஷராக வேணாம். ரைட்டா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொண்டு போகிறேன் ஸ்லைடு. இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான கனெக்டிவிட்டி புரியுதுல எதுக்கு வருதுன்னு? டவுட் இல்லை? நெக்ஸ்ட் போகலாம்ல? சரி, ரைட். செக் வேலிடிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அவுட்புட்டை மட்டும் நீங்க பாருங்க. என்டர் நம்பர் அண்ட் கிளிக் ஓகே அப்படின்னு வச்சுட்டேன். நான் இங்கே ஒரு நம்பரை டைப் பண்ணி கிளிக் பண்ணுறேன், ஓகேன்னு கொடுத்தேன். ஓகேவா? அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா if the number is less than 100 or greater than 300, 100 கீழேயா இருந்தாலும் 300க்கு மேலேயா இருந்தாலும் an error message will be display. 100 கீழேனா 1ல இருந்து 99 வரை, 300க்கு மேலேனா 301ல இருந்து 1000 10,000 என்னத்தை போடுறியோ அதெல்லாம். அப்படி நீ நம்பரை டைப் பண்ண அப்படின்னா உனக்கு எரர் வரும் அப்படிங்கிற மெசேஜை சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் 20 போட்டு ஓகேன்னு பண்ணால் என்னது 100 கீழே தான் வருது. ஸோ எரர் வரும். வேலிட் மஸ்ட் பி கிரேட்டர் than or equal to 100 அப்படின்னு ஒரு எரர் வருது. சப்போஸ் நான் 100க்கு மேலே 180 கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்புட் ஓகேங்கிற ஆன்சர் வருது. ஸோ இந்த ரெண்டு ஒரு விஷயத்த கரெக்டா இல்லையான்னு அனுமதி கொடுக்கு பத்தியா, வேலிடா வேலிடேஷன் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ கோடை பார்க்கலாம். இந்த கோடோடைய மேக்ஸிமம் செஷனை முடிச்சிடும். ஓகேவா? கஸ்டமைஸ்ட் கூட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி ஜாவா வேலிடேஷன், என்டர் நம்பர் அண்ட் கிளிக் ஓகே, மேலே கொடுத்த மாதிரி அந்த ரெண்டு இது வந்துட்டு. ஸோ இப்போ பாரு, ஒரு இன்புட் பாக்ஸ் வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு ஐடி நேம் ஐடி 1ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைப் வந்து நம்பர்ல வரணும்னால டைப்பு, மினிமம் 100 மேக்ஸிமம் 300. ஸோ இதிலே நான் வந்து கொடுத்துட்டேன் மினிமம் 100 மேக்ஸிமம் 300. ஸோ 100ல இருந்து 299 வரை உள்ள நம்பர்ஸை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும்னே இன்புட் கொடுத்துட்டேன். கொடுத்தத ஃபங்க்ஷனாலிட்டி நீ பண்ணணும். என்ன ஃபங்க்ஷனாலிட்டி? இந்த செக் வேலிடிட்டி ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணும். அது எதில் பண்ணணும்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால இங்கே என்ன கொடுக்குறேன், ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேங்கிற பட்டனை ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஆன் கிளிக் வந்துட்டு என்ன பண்ணும், கிளிக் பண்ணும்போது நடக்கக்கூடிய வேலை என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு நீ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், இங்கே இருக்கு. அண்ட் தென் அதே மாதிரி இஃப் த நம்பர் இஸ் லெஸ் தென்ங்கிற மெசேஜை நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வரப்போகிற அவுட்புட் இருக்குல்ல, அது எரரா இல்லை கரெக்டாங்கிறத ஒரு ஐடி, அதே மாதிரி போன கான்செப்ட் சொன்ன மாதிரி ஐடி நேம் வச்சு எடுத்துட்டேன். ஓகேவா? ரைட். இது வரை புரிஞ்சுதா? இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்கேன், எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சரி, இன்ஃபேண்ட் ஓகே ரைட்டா.
சரி, இப்போ அந்த ஃபங்க்ஷனை பாருங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸ்கிரிப்ட்டுங்கிறத ஃபங்க்ஷன் நேம் என்ன? மை ஃபங்க்ஷன் தான். ஓகே, கர்லி ப்ராசஸ் வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அதுக்கு பேர் என்னன்னா ஐஎன்பி ஆப்ஜெக்ட், விச் இஸ் இன்புட் ஆப்ஜெக்ட். ஷார்ட்கட்ல எழுதியிருக்கான். ஓகேவா? ஐஎன்பி ஆப்ஜெக்ட் ஈக்குவல்ஸ் டு ஒரு எலமெண்ட் ஐடியை வாங்குறேன். என்ன ஐடி? இந்த இன்புட்ல டைப் பண்ற ஐடி. ஸோ நான் இந்த இடத்துல என்ன நம்பரை டைப் பண்றேனோ அது எங்க அசைன் ஆக போகுது? ஐஎன்பி ஆப்ஜெக்ட்ல அசைன் ஆக போகுது. ஓகேவா? அந்த இன்புட்லேயே நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், விச் மீன்ஸ் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்ன? இந்த இருக்கு மினிமம் மேக்ஸிமம். இந்த இன்புட் ஐடி இங்கே இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் இந்த இருக்கு, விச் இஸ் மினிமம் மேக்ஸிமம். ஸோ இங்கே பாரு, இது இந்த இந்த இஃப் கிளாஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ட்ரை இது பண்ணலை பார்த்தியா? ஏன்னு சொல்லு. ட்ரை கேட்ச் ஏன் பண்ணலன்னா, இந்த எல்ஸில் வர எரர் வந்து நம்ம தான் டைப் பண்ணுறோம், எதுவும் பேக்கேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வரல. கரெக்டு தானே? ஸோ அந்த மேனுவலாக நம்ம டைப் பண்ணுறதுனால இங்கே இஃப் எல்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ பாரு, நாட் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போட கண்டிஷனை மட்டும் பாருங்க. நாட் ஈக்குவல் டு, அதாவது இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது நீ வந்து 100க்கு பதில் 99 இல்லை 10 இல்லை 301 400 அப்படி கொடுக்குற அப்படின்னா அதை செக் பண்ணு, அதோட வேலிடிட்டியை செக் பண்ணு அப்படின்னு ஒரு கண்டிஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கண்டிஷனை கொடுத்து அதுக்குள்ள நீ என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்க அப்படின்னா, அதுல வர மெசேஜை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்க. ஸோ இந்த வேலிடேஷன் மெசேஜ், ஸோ இந்த வேலிடேஷன் மெசேஜ் வந்து எப்படின்னா, நீங்க நல்லா நோட் பண்ணுங்களேன். வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 100 அப்படிங்கிற மெசேஜை இந்த கோட்ல எங்கேயாவது இருக்கா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே இருக்காது. ஸோ இந்த வேலிடேஷன் மெசேஜுங்கிறது ஒரு இடத்துல இருக்கும். இதை நீங்கள் வந்து வேற கோடில் எங்கேயா எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு அசைன் பண்ணி நீங்கள் ஈஸியாக கூப்பிட்டுக்கலாம். அந்த செக் வேலிடிட்டி மூலியமாக நீங்கள் இதில் கூப்பிட்டுக்க முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நாட் ஈக்குவல்ஸ் டு, ஸோ நீ வந்து 99 10 ஒரு 300க்கு மேலே எழுத போகிற நம்பரை செக் பண்ணேன்னா எரர் கூடு அப்படின்னு சொல்லிக்கணும். இந்த லைன் இப்போதைக்கு பார்க்காதீங்க, உங்களுக்கு புரிஞ்ச லைன் தான். ஆனால் இந்த எரரை கூடுன்னு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இல்லை, நான் கரெக்டாக 101 180 250 அந்த மாதிரி 300க்குள்ள 100க்கு மேலே உள்ள நம்பரை நான் கொடுத்தேன் அப்படின்னா எல்ஸ் இன்புட் ஓகே அப்படிங்கிற மெசேஜை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ அதை எப்படி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த பேராகிராஃபில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். அது எப்படி? டாக்குமெண்ட் டாட் ஒரு எலமெண்ட் ஐடியை வாங்கு, கெட் எலமெண்ட் ஐடி, எந்த ஐடி? டெமோங்கிற ஐடி டாட் இன்னர் HTML போய் பிரிண்ட் பண்ணு. ஸோ இன்னர் HTML ஒரு டெமோ இருக்கு, அந்த டெமோவில் போய் இந்த பேராகிராஃப் டேக்குள்ள இங்கே வர எரர் மெசேஜை பிரிண்ட் பண்ணு. கண்டிஷன் ஃபைலாக இருந்துச்சுன்னா, ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸுக்குள்ள அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோவில் இருக்கிற இன்னர் டாட் HTML இன்புட் ஓகேன்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த கோடு புரிஞ்சுதா? ஒரு கிரிட்டிக்கலான கோடு தான். பட் எனிவேஸ் ஈஸி தான். இன்ஃபேக்ட்டுக்கு ஓகே, சச்சுக்கும் சரிடா, அவ்வளோதான். இதுதான் செக் வேலிடிட்டி. நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன வரப்போகுது அப்படின்னா, வேலிடிட்டியோட அந்த மெசேஜ் அதை எப்படி கன்சிடர் ஆகி வருது அப்படிங்கிற அந்த எரரை பற்றி, மேனுவலாக இருக்கிற எரரை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் தென் ரேஞ்ச் ஓவர் ஃப்ளோன்னு ஒரு கான்செப்ட் வச்சு இதே மாதிரி வர கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், ரொம்பலாம் இருக்காது. அதே ரேஞ்ச் ஓவர் அண்டர் ஃப்ளோ ஓவர் ஃப்ளோ, ஸோ இந்த ரெண்டும் இருக்கும். நம்ம இந்த 2 கோடை வேணால் நாளைக்கு ஃப்ரீயாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நாளையோட செஷன் விச் இஸ் இந்த 2 to 3 daysக்குள்ள முடிக்க வேண்டியது ஜாவா ஸ்கிரிப்ட். இனிமேல் இந்த ரொம்ப டஃப்பாக இருக்கிற கான்செப்ட் தான் வராது இந்த மாதிரி. ஓகேவா? ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியுமா ஈஸியாகும்? பேக் எண்ட் படித்து அது ஒரு கஷ்டத்தை பார்ப்பீங்க தெரியுமா? அப்போ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். ஓகேவா? ஸோ உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, நாளைக்கு சண்டே. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ரெக்கார்டிங் செய்தது பார்க்கல, எந்த டேல உள்ளது எனக்கு வேணும், நான் எந்த டேல நீங்கள் ஆப்சென்ட் ஆனீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு சப்போஸ் புரியல, ஆனால் என்னென்ன டாபிக் போயிருக்குன்னு தெரியல அப்படின்னா, நான் டாப்பிக்கோட டிஸ்கிரிப்ஷன் வேணால் குரூப்பில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அது ஓகேவா? நீங்கள் யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்களேன். டாபிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை பார்த்து எந்த டேல வரலன்னு எடுத்துக்கிறோம். ஆர்எல்ஸ் குரூப் பார்த்தே டாபிக் கொடுத்து எந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஃபுல்லாக கொடுத்துறவா? ஓகே ஓகே.
ஸோ நான் ஓகே, நான் நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே நான் அந்த இதை அனுப்புகிறேன். நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, எந்தெந்த செஷன் வரலங்கிறத ரவுண்ட் அப் பண்ணிட்டு அதை வந்து நாளைக்கே பை பர்சனலாகவே நீங்கள் வந்து குரூப்பில் போட ஆரம்பிச்சிருங்க. குரூப்லேயே வந்துட்டு இண்டிவிஜுவலாக நான் இவ்வளோ இது காக்கல, அதில் எது அதிகமாக இருக்கோ, இப்போ ஈக்குவலாக இருக்கோ அந்த வீடியோலாம் நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்களுக்குலாம் அப்லோட் பண்ணிட்டு தென் ஃபஸ்ட்டில் இருந்து 1 2 3ன்னு வரிசையாக நான் போட ஆரம்பிப்பேன். அப்லோட் பண்ணுற வீடியோலேயே பிபிடியும் இருக்கும், அந்த ஹெட்டிங் நேம் போட்டே தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஈஸியாக நீங்கள் கிளாஸ் ரூமில் போய் யூடியூப் போய் பார்த்துக்கலாம். ரைட்டா? சரி, ரெக்கார்டிங்ஸ்க்கு இந்த இஷ்யூ ஓகே தானே? இந்த ரெக்கார்டிங்ஸ் இது இல்லை வேற ஐடியா உங்களுக்கு பர்சனலாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணா ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போ டெஸ்ட் நடந்துச்சுன்னு 1 வீக்கா கிளாஸ் இல்லைல்ல? ஆமாம். அப்போ இந்த டெஸ்ட் வீக்கு முன்னாடி ஒரு 10 to 5 செஷன் நடத்திருப்பீங்கல்ல? ஆமாம். அந்த 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 வீடியோஸ் அப்லோட் பண்ணலாமா? அதான் பண்ணலாம். அதவே நீங்கள் வந்து இப்போ நான் டாபிக் அனுப்புவோம்ல, அந்த டாப்பிக்கோட நம்பரை போட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக இதில் ஸ்வைப் பண்ணி இந்த டாபிக் மட்டும் எனக்கு வேணும் ஃபஸ்ட்டு வீடியோவா அப்படின்னு இண்டிவிஜுவலாக போட்டிங்கன்னு வைங்களேன், அதை நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணிடுறேன். அப்போனா நீங்கள் அதை பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த கேப்பில் நான் ஓல்டு வீடியோஸ்லாம் போட்டுருவோம்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த படித்து வரும்போது டவுட்ஸ் இருந்தால் ரெக்கார்டிங் பார்ப்பீங்க, அப்படி தான் ரெக்கார்டிங்கே க்ரியேட் ஆச்சு. ஆனால் அப்போ நீங்கள் செஷன் வராதனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை அப்லோட் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ண்ணா, அதனால அப்படி சொல்கிறேன். ஓகேண்ணா. ரெக்கார்டு எதுக்காக போடுறோம் பண்ணு? ரெக்கார்டா இது எதில் கேட்கும்? HTML கேட்கியோ ரெக்கார்டு? ரெக்கார்டு அது வந்து எதுக்குன்னா, அது ஒன்றும் பெருசாக நடக்காது, இருந்தாலும் ஒன்று தான், எல்லாருனாலும் ஒன்று தான் அது. பட் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா, ரெக்கார்டு வந்து எதுக்கு சொல்லுவோம், இது இது கண்டிப்பாக தேவை, இதை ரெக்கவர் பண்ணு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நீ நிறைய அது வந்து இன்புட் பாக்ஸில் மேக்ஸிமம் வரும். இன்புட் பாக்ஸில் வந்துட்டு நீ ஒரு 5 இன்புட் பாக்ஸ் லைக் நேம் ஏஜ் இதெல்லாம் போட்டு ஒரு 5 இன்புட் போடுற அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று ரெக்கவர் ஆகி கண்டிப்பாக வரணும் உனக்கு டிஸ்பிளே பண்ணுறது. அதாவது நேமுங்கிறது மட்டுமா எனக்கு டிஸ்பிளே ஆகி ஆகணும் கண்டிப்பாக அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரெக்கவர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அதுக்கு ஓகேவா. ஆனால் இப்போலாம் அதை யூஸ் பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் அதை எடுத்துட்டாங்க. ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் அப்படி ஒன்று இருந்திருக்கு HTML அப்படிங்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா இன்ஃபென்ட்? சரி, இப்போ ரெக்கார்டிங்ஸ் ஓகே, நீங்கள் இதை மட்டும் பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பார்த்த இந்த வேலிடிட்டி இதை பற்றி ஒரு கோடாக வேணா நீங்கள் இந்த பிபிடியை பார்த்து நீங்கள் பர்சனலாக பண்ணி பாருங்க. அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த கேமை வேணா ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ரீகாலேஷனாக இருக்கும். நான் மண்டே வந்து கேட்குறேன் என்ன பண்ணீங்க அப்படின்னு. மேக்ஸிமம் எல்லாரும் வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, அவங்க 2 பேர்கிட்ட போக நான் குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணுறேன், பார்த்துட்டு அந்த கேமை ட்ரையல் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் 2 பேர் தான் நீ செஷன் அட்டன் பண்ணனால நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நீங்களுமே கேமை ட்ரை பண்ணி விடுங்க. லைக் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். லைக் சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு காமா எல்லாருமே பேசி பழகுவோமே, ஒரு இன்ட்ராக்டிவிட்டி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு போகும்போது. ஓகே தானே சச்சு இன்ஃபன்? சரி ஓகேடா, எதுவும் டவுட்ஸ்னால் கேளுங்க, இல்லை வைண்ட் அப் ஆகிக்கோங்க.